இருக்கிறது. என் ஜலந்தர் என்ன இது நாராயணா? ஜலந்தர் மகாகாளியின் தாக்குதலை சமாளித்து விட்டான். இவர் மகாகாளி தேவி லக்ஷ்மி. கோபமும் இவருக்கு ஒரு ஆயுதமாகும். மகாகாளியின் தாக்குதலை ஜலந்தரால் எதிர்கொள்ள இயலாது. ஆனால் இன்று மகாகாளி தாக்குதல் மேற்கொள்ளும் பொழுது தனது முழு சக்தியையும் பயன்படுத்தவில்லை. இன்று நான் சிவனின் சக்தி மகாகாலனின் மனைவி மகாகாளி ஒன்றை அறிவிக்கிறேன். இந்த யுத்தம் முடியும் வரை எந்த தேவர்களும் எந்த மும்மூர்த்தியும் எங்களுக்கு இடையில் வரக்கூடாது. இந்த யுத்தத்தில் நாங்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும். நான் இப்பொழுது ஏற்றிய தீபத்தின் வாயிலாக எனது கணவனின் பாதுகாப்பு மற்றும் நல்வழி காப்பதற்காக வேண்டுகிறேன். தாயே, 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 தாயே. என்ன நேர்ந்தது மகாகாளி? என்னுடன் யுத்தம் புரிய அச்சமா? மன உறுதி கொண்டு என்னை எதிர்கொள்வா என்றல்லவா எண்ணினேன். வா, என்னோடு யுத்தம் செய். இன்னும் தயக்கம் கொள்வதற்கான காரணம் என்ன? நான் மகாதேவரை விட சிறந்தவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? நான் தான் சிறந்தவன். மகாகாளியின் முன்பு சரணடைந்து விடு ஜலந்தர். இல்லை எனில் உனது அழிவானது நிச்சயம். மகாதேவா, இந்த யுத்தத்தில் தாங்கள் தலையிட வேறு வழி இல்லையா? மகாதேவா, இந்த யுத்தத்தை தடுக்காவிட்டால் மகாகாளியின் கோபத்தினால் ஜலந்தர் நிச்சயம் அழிக்கப்படுவான். இந்த தாக்குதலினால் பிரம்மதேவர் அளித்த வரம் மட்டும் கேலிக்குரியதாகாது. மகாகாளி தானே பிருந்தாவிற்கு அளித்த வரமும் கூட கேலிக்குரியதாகிவிடும். எப்படி தடுப்பது நாராயணா? எந்த ரூபத்தில் தடுப்பது? கணவனாகவா, இல்லை என்றால் மும்மூர்த்திகளில் ஒருவனாகவா? மும்மூர்த்திகளில் ஒருவனாக தடுக்க எண்ணினால் அது மகாகாளியை அவமதிக்கும் செயலாகிவிடும். ஏனெனில் மகாகாளி யுத்தம் தொடங்கும் முன்பே தேவர்களும் மும்மூர்த்திகளும் யுத்தத்தில் பங்கு கொள்ளக்கூடாதென்றுரைத்தாள். பதி என்ற முறையில் தடுக்க எண்ணினால் நான் எனது மனைவியை அவமதித்த செயலாகிவிடும். அவள் யுத்தம் புரிவது கணவன் மற்றும் தமையனுக்கு மதிப்பளிக்கவே. யுத்தம் நிறைவு பெறும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாகும். அதை நான் அறிவேன். மகாகாளியும் ஒன்றை நன்கறிவாள். ஒவ்வொருவரும் கர்ம பலனை நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதே போன்று மகாகாளியும் அவளுக்கான கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும்.